ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடியது சிலவங்களுக்கு ஆண்குறி ரொம்ப தளர்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த எழுச்சி ஆகக்கூடிய ஒரு விரைப்புத்தன்மை கொஞ்சம் தாமதித்து நடக்கும். சரிங்களா? இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இது எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக நார்மலாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு உறுப்பை நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த உறுப்புகள் தளர்ச்சி ஆகுவது வாய்ப்புகள் அதிகம். நம்ம கையே அதிகமாக பயன்படுத்திகிட்ருக்கோம், டென்னிஸ் அதிகமாக விளையாடுவோம், கிரிக்கெட் அதிகமாக விளையாடுவோம், பெண்கள் எடுத்தால் மாவாட்டுவோம். இந்த மாதிரி வரும்பொழுது இந்த டென்னிஸ் எல்போ, ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சிறிய வயதில் நம்ம உடம்பு அந்த ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறனால அதில் சரி பண்ணி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புக்கு இயற்கையாகவே இருக்குது. அதே நேரம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் வயதாகி வரும் பொழுது நம்மளுடைய ஹார்மோன் உற்பத்தியும் அல்லது அசோசியேட்டடான உள்ள இணை நோய்கள், டயாபெட்டிக்கோ, இரத்த கொதிப்போ, இந்த மாதிரி ஹார்மோனல் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உற்பத்திகள் பாதிக்கப்பட்டு விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா தாம்பத்தியத்தில் நம்மளுக்கு நாட்டங்கள் இருக்காது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்மளுக்கு காமம் சம்மந்தப்பட்ட ஒரு சிந்தனைகளை நம்மகிட்ட இல்லாமல் போகும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா வேலைப்பொழு, மன உளைச்சல் அப்படிலாம் நம்ம வரும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா இதிலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அப்புறம் எப்படி நம்ம உடல் உறவு இதுகளை இது பண்ணுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த உறுப்பு நாளாக சோம்பலாகி அல்லது தொய்வலாகி போக ஆரம்பிச்சிடும். பொதுவாக என்ன, இது வரைக்கும் நல்லா பயன்படுத்திகிட்டு இருந்தோம், ஒரு வண்டியை நல்லா ஓட்டிகிட்டு இருந்தோம், இன்னொரு வண்டி வந்தோடனையோ அல்லது இது வேறு இதில் இருந்தால் அது அப்படியே போட்டோம்னா என்னான்னு கேட்டிங்கன்னா அது புழங்காமல் போன மாதிரி என்னான்னு கேட்டிங்கன்னா சுருங்கி ஒன்றி உட்கார ஆரம்பித்து விடும். அதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம இதில் பார்க்கும் பொழுது ஆண்குறி தசைகளாலேயோ அல்லது இரத்த குழாய்களாலேயோ ஆக்கப்பட்டது அதாவது மசில்ஸாலேயோ எலும்புகளாலேயோ லிகமெண்ட்லாலே ஆக்கப்பட்டது கிடையாது. கேபிலரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய நுண் இரத்த தந்துகிகளால் ஆக்கப்பட்டது தான் நம்ம ஆண்குறிகள். சரிங்களா? சுருங்கி உட்கார்ந்துருக்கோம். டெஸ்டோஸ்டரானுடைய அளவுகள் வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணி என்னென்னு கேட்டிங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு லெவலில் ப்ளட்டில் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்குறி எழுச்சி தோற்றுவிக்கும். அதே நேரம் பிரெயின் என்னென்னு பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உடலுறை பண்ணி விந்து வெளியான உடனே ஆட்டோமேட்டிக்காக திருப்பி உள்வாங்கி இது பண்ணும். இது இளமையான காலகட்டத்தில் எல்லாருக்கும் நடக்கும். சின்ன வயசில் எத்தனை பேருக்கு எவ்வளோ நேரம் எழுச்சியாக இருந்துச்சு, ஃப்ரீக்குவெண்ட் எரெக்ஷன்லாம் நடந்திருக்கும். ஆனால் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நாளாக நம்மளுடைய இதில் அந்த நான் சொன்ன காரணங்களால் பாதிக்கப்பட்டு இவைகள் எல்லாமே கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே நேரம் அதில் இரத்த குழாய்களுடைய இதில் இருக்கிறனால ஸ்கேல்ஸ் ஃபார்மேஷன் சொல்லிட்டு ஒரு இதில் சொல்கிறாங்க. அந்த ஆண்குறியில் அந்த ஸ்கேல் ஃபார்மேஷன் நடக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்குறியில் விரைப்புத்தன்மை குறைவாகவும் அடுத்தடுத்து குறைந்து போகும் பொழுது பின்னால் சுத்தமாக எழுச்சி இல்லாமலும் பண்ணுவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இதை நம்ம ஜென்டலாக அப்பப்போது நம்ம மசாஜ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு எளிமையான ஒரு பொருள்கள் மூலமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் இன்றைக்கி விளக்கெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய கேஸ்டர் ஆயில். நம்ம ஒரு கிராமப்புறத்தில் கூட சொல்லுவோம், கேஸ்டர் விளக்கெண்ணெயை போட்டு உருவிடுறா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ அந்த காலத்தை தொட்டு மூதாதையர்களால் சம்பிரதாயமாக கடைபிடிக்கப்பட்ட ஒன்று இது. சரிங்களா? இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆயுர்வேதம் சித்த முறைகளை வாதத்திற்கு அருமையான ஒரு பொருள். சரிங்களா? வாதத்தால் பாதிக்கப்பட்டதுக்கு, வாதத்தால் துவண்ட பகுதிகளுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு இது. அப்போ இந்த மாதிரி இது வாதங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நர்வஸ் சிஸ்டத்தை அவங்க வாதங்கிற பேரில் அழைக்கப்பட்டு வராங்க.
சரிங்களா? அப்படி அந்த நரம்புகளுக்கு வந்து இவை திருப்பி மறுபடிக்கும் உயிரோட்டம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி மேலும் நம்ம இது பண்ணும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்டிலாக மசாஜ் பண்ணும் பொழுது நார்மலான இரத்த ஓட்டத்தை வந்து கொஞ்சம் அதிகரித்து பண்ண வைக்கும். இரத்த ஓட்டத்தை அதிகரித்து பண்ணும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து வேறு எதுவும் பிளாக்கேஜ் எதுவும் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரம் வந்து ஆண்குறியில் வேறு எதுவும் வேறு அடைப்புகளோ அந்த பாதிப்புகளோ அந்த தசைகளோட இறுக்கங்களோ இருந்தால் கூட இந்த விளக்கெண்ணெய் போட்டு நம்ம வந்து ஜென்டிலாக மசாஜ் பண்ணி விடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனைகள் வந்து குறைவதற்கு 100% வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து கண்ணு முன்னு தெரியாமல் போட்டு மசாஜெலாம் பண்ணிடக்கூடாது. ஜென்டிலான மசாஜ் மேலாப்பில் அப்ளை பண்ணியிருக்கேன். அது ஜென்டிலாக வந்து நம்ம வந்து லைட்டு ப்ரெஷர் கொடுத்து நல்லா வந்து பண்ணி விட்டாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இதாக ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வந்து ஆண்குறி மொட்டு பகுதிகளில் வந்து இந்த நரம்பு பகுதி கூட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும். சரிங்களா? இந்த நரம்பு சென்சிட்டிவை வந்து அது சொன்ன மாதிரி ஏற்கனவே பாதிப்பு இருந்திருந்தாலும் இந்த விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் தடவும் பொழுது அந்த நர்வு எண்டிங்கை வந்து திருப்பி வந்து பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துடும். சரிங்களா? திருப்பி கொண்டு வரும் போல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மறுபடிக்கும் வந்து அந்த உணர்ச்சி நம்ம இதில் வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல்ல வந்து ஒரு எரெக்ஷன் ஆகும்போது நம்மளுக்கே ஒரு அந்த இது இருக்கும், ஆற்றல் இருக்கும். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும்போது அது வந்து ஒரு ரப்பர் மாதிரியே ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவே காணப்பட்டு போயிடும். அந்த அளவுக்கு இது வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இதில் வந்து அதிகம். சரிங்களா? அதே நேரத்தில் வந்து இதனால் வந்து பின்னால் வரக்கூடிய வாத நோய்கள், வாதம் சம்மந்தப்பட்டது இவைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் வந்து சிறந்த வலி நிவாரணியாகவும் செயல்படுறதுனால வந்து பின்னால் பாதிக்கப்படக்கூடிய அதாவது கைகால் பாதிப்பு அந்த மாதிரியானது இருந்தால் கூட இந்த விளக்கெண்ணெய் வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து நம்ம உள்ளைக்க சாப்பிடுவதற்கு வந்து தகுந்த மருத்துவருடைய அனுமதி பெற்று தான் பரிந்துரை செய்ய வேண்டுமே ஒழிய சாதாரணமாக அவைகளை தொடக்கூடாது. சரிங்களா? மேலாப்பில் எக்ஸ்டர்னல் மசாஜுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து நல்லா பண்ணிக்கிறங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணால் போதும். ரொம்பலாம் பண்ணிகிட்ருக்க வேண்டியலாம். அப்போ தான் இரவு நேரத்தில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பழைய இது பண்ணி கொடுக்க வைக்கும். உடனே பண்ணிவிட்டு உடனே கொண்டு போய் செயல்படுத்த முடியாது. சரிங்களா? அதனால் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30 நாளாவது அதை வந்து ரெகுலராக மசாஜ் பண்ணுங்கள். அதே நேரம் வேறு எதுவும் உங்களுக்கு சர்க்கரை வியாதிகள், இரத்த கொதிப்பு, தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே நேரத்தில் வந்து ஹார்மோனல் டெஃபிஷியன்சி வேறு எதுவும் இருந்தாலும் நீங்கள் வந்து அதற்கான சிகிச்சைகளையும் அதே நேரத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து இந்த பிரச்சனையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு உங்களுக்கு வந்து பழைய நிலைமைக்கு வந்து அந்த ஆண்குறியை வந்து கொண்டு வந்துடும். இது வந்து ஒரு இயற்கை மருத்துவம், ஆயுர்வேதம், சித்தத்தில் வந்து சொல்லியிருக்கிறனால வந்து நன்றாக வந்து தாராளமாக 100% பயப்படாமல் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம். அப்படி ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் வரும் பொழுது அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களை நீங்கள் அணுகினால அவங்க வந்து உங்களுக்கு இது சம்பந்தமாக ஒரு விரிவான விளக்கங்கள் வந்து கொடுப்பாங்க. வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.